வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கரூரில் நடந்த அந்த துயரமான சம்பவத்தை நம்ம வாழ்நாளில் மறக்கவே முடியாது. அந்த சம்பவத்தை அன்னைக்கே குறிப்பிட்டு திரு நக்கீரன் கோபால் அவர்கள் அப்போவே சொன்னார், இது திட்டமிட்டு அதாவது விஜய் தரப்பு செய்த சதி தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏன்னா அவர் நடிக்கிற கடைசி படமான ஜனநாயகன் படத்துக்காகவே அதை ஷூட் பண்ணுறதுக்காகவே திட்டமிட்டு அவங்க மக்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல சேர்த்துருக்குறாங்க. சேர்த்து அதை படமாக அதை லைவாக வரணுங்கிறதுக்காகவே இந்த திட்டமிட்டு இந்த காட்சியை எடுக்கணுன்னே இந்த படம் இப்படிப்பட்ட ஒரு அசம்பாவிதத்தை அவங்க நிறைவேற்றியிருக்கிறாங்க. அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி திரு நக்கீரன் கோபால் அவர்கள் சொன்னார். அது உண்மை என நிரூபிப்பது போலவே இப்பொழுது பல வீடியோக்கள் வெளியேற்றிருக்கு. ஏன்னா அதாவது திரு விஜய் அவர்கள் வந்த அந்த பெரிய பஸ்ஸில் இருக்கிற மிக சக்தி வாய்ந்த, அதாவது சினிமா எடுப்பதற்கான அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த அதிநவீன கேமராவை விட நவீனமான கேமராவும், அந்த கேமரா ஒரு கேமரா வச்சு 4 புறமும் சுற்றி படம் எடுக்க முடியுமா? அப்படிப்பட்ட அந்த கேமராவில் எடுத்த காட்சிகள். அதே போல் 63 ட்ரோன் கேமராவை யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 63 ட்ரோன் கேமராவிலையும் எடுத்த படங்கள் எல்லாமே இப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவம் நடந்த உடனே விஜய் தரப்பு அதை சுத்தமாக அழிச்சிட்டாங்க. ஆனால் இப்பொழுது சிபிஐ அதை ரெக்கவர் செய்து அந்த வீடியோக்களை வெளியாக்கி கொண்டிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. இப்போ சோசியல் மீடியாக்களில் நிறையா அந்த கரூரோட துயர சம்பவங்கள் மிக நுணுக்கமாக எடுக்கப்பட்ட படங்கள்லாம் வெளியாகுது, வீடியோக்கள்லாம் வெளியாகுது. பார்க்கும்போது நம்ம மனசுலாம் அந்தளவுக்கு துடிக்குதுங்க. ஆனால் நம்ம ஒரு 3வது மனுஷனா அங்கே தமிழ்நாட்டில் வேறு ஏதோ ஒரு மூலையில் இருக்கோம். நமக்கே இப்படி பார்த்தோன்னே துடிக்குது. கூடவே இருந்து உங்களை பார்க்க வந்த அந்த மக்கள், உங்களை நம்பி வந்த ரசிகர்கள் துடிக்க சாகுறாங்க. நீங்கள் அப்படியே ஓடுறீங்களே ஓட்டமா. நீங்கள் பெரிய தைரியசாலின்னு சொல்லி ஆதவர்ஜனா சொல்லி தர்றாரு. திரு ரஜினிகாந்த்லாம் பயந்தவர், நீங்கள் பெரிய தைரியசாலின்னு சொன்னார். நீங்கள் ஓடின ஓட்டம் தமிழ்நாட்டு மக்களே பார்த்தாங்க. பார்த்து உங்களை சிரித்தாங்க, அசிங்கமாக திட்டுனாங்க. அந்தளவுக்கு கேவலமாக நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அன்றைய சூழ்நிலையில். அதோடு மட்டும் இல்லாமல் அதுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக்கொள்ளாமல் அதை அப்படியே திமுக அரசு மீது நீங்கள் பழிய போட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள கூப்பிட்டு நீங்கள் ஆறுதல் சொன்னது வெட்கக்கேடான செயல். இது உங்களை